இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் நாள் 12/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி இரவு 8:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்தும் காட்டுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. என்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. நல்லுறவை நீங்க ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கனத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்க்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வேலை அமைந்தாலுமே எதிர்பார்த்த சம்பளம் கிடைப்பதில் ஏமாற்றங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தளவிற்கு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக மனதுல அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இன்று சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. இதற்கான உத்வேகமும் உங்ககிட்ட இருக்கும். சிலருக்கு கணுக்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். இன்று கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற கடன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கால்நடைகள் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தோற்ற பொலிவில சில மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில மாற்றமான சூழலும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பெரிய அளவில் என்று சிந்திப்பதோ பெரிய அளவில் முடிவுகள் எடுப்பதோ வேண்டாங்க. பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. ரிலாக்ஸாக வேலைகளை செய்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இல்லை என்றால் முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்காது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று சிலருக்கு வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் பற்றி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். பணத்தை சேமிக்கும் முயற்சிகளை ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலுமே பணத்தை எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எதிலும் தலையிடாமல் இருப்பதே நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு எந்த அறிவுரைகளும் கூறவும் வேண்டாம். உங்களுடைய மரியாதையை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சரிவுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மாதாந்திர அல்லது வருடாந்திர சோதனைகளாகவும் இருக்கலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்தபடியே இருக்குங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை சுமையினால உடல் அசதியுடனும் மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வாகனங்களை எடுப்பதற்கு முன்பாக பெட்ரோல் இருக்கின்றதா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. மன ரீதியாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலை தொடர்பாக கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று குடும்பத்துல மன அமைதியும் இருக்கும். குழந்தைகள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்திலும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த வேறுபாடுகளும் நீங்கும். சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நயமான பேச்சுக்களை நீங்க நம்பிவிடவும் வேண்டாம். சில நிகழ்வுகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பணிப்போரும் தோன்றி மறையும். செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று இனிக்க இனிக்க பேசுபவர்கள் கிட்ட கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இன்று நல்ல ஒரு வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படலாம். பணிகளை மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இதற்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்காக பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உற்சாகமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. குடும்ப தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்தும் கொள்ளலாம். இன்று எந்த ஒரு வேலைகளிலுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று தொடங்க நினைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல தடைப்பட்ட சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சபைகள்ல மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக கைகூடியும் வரும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முன்னேற்றமும் உண்டாகும். இன்று சில ஆடம்பர செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஒரே நேரத்துல 2 விஷயங்களை பற்றி சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டுல சாதகமான போக்கும் காணப்படும். ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். இணையம் சார்ந்த துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதுல உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையுமே இன்று கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று தொழில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறுங்க. இழப்புகள்ல இருந்து நீங்க வெளிப்பட்டும் விடுவீங்க. இன்று வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. சில தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கியும் செல்லும். சம்பள உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். அதற்கான திட்டங்களை வகுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். நிதிநிலை போதிய அளவிற்கு பணவரவை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான செலவுகளை செய்து இதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன அழுத்தங்களும் குறையும்.
இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பங்கு சந்தையில நல்ல வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நண்பர்களின் மூலமாக ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பணியின் காரணமாக இருந்து வந்த உடல் அசதியும் பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இன்று குடும்பத்துல வீட்டுல பெரியவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல இன்று உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பும் உண்டாகும். திட்டமிட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. வேலையில நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில ஆதரவான சூழலும் இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. தகவல் தொடர்பு துறையில புதுவிதமான சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்து சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையுங்க. உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். இன்று நீங்கள் பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. இத்தகைய உணர்வுகள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல எதிர்பாலினத்தவர்கள் கிட்ட சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் இன்று உதவிகளும் செய்வாங்க. வேலையின் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். வரவும் செலவும் சேர்ந்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. கூட இருந்து குளிப்பறிக்கும் நபர்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களினால நீங்க அவப்பெயர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் சோர்வு என்று எதுவும் இருக்காது. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிலும் பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. உறவினர்களினால ஓரளவிற்கு அனுகூலத்தையும் பெற்றுவிடுவீங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் பிற்பகலுக்கு மேல அந்த பணிச்சுமை குறைந்து சற்று ஓய்வாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று வியாபாரத்துல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் கோபங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். விலகி நின்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சில கடினமான உழைப்பிற்கு இப்பொழுது நல்ல பலன்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். வணிகத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய நிலையும் நல்லபடியாகவும் இருக்கும். சில தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பின் மூலம் உற்சாகமும் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனதளவுல தெளிவும் உண்டாகும். பணி சார்ந்த பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இப்பொழுது லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களின் மீது அதிக நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மேலதிகாரிகள் இப்பொழுது உங்களுடைய வேலைகளுக்கு அங்கீகாரங்களும் தருவாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த வருத்தங்களும் மாறும். திருமண உறவில என்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. அவர்களும் என்று உங்களிடத்துல காதலுடனும் இருப்பாங்க. தேவையற்ற சின்ன விஷயங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்க தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயதுல மூத்தவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. பொருளாதாரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல இனம் புரியாத பய உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கலாம். இதனை தவிர்த்து கொண்டு உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். என்று ஒரே நாள்ல முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால வீண் பழிச்சொற்களை சுமப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்று முன்பு ஏற்பட்டு இருந்த குடும்ப பிரச்சனையினால பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல இந்த வேலைகள்ல அவசரப்படவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு செய்துவிடவும் வேண்டாம். பணியிடத்துல தொழில் தொடர்பாக முன்னேற்றத்துடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உடன் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசு பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயண செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதில் இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்குங்க. இன்று வேலைகள்ல மும்முரமாகவும் வேகத்தையும் காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடனும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பேசும் வார்த்தைகள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதும் நல்லது தாங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலையான நாளாகவும் அமையும். அனைத்து விஷயங்களுமே இன்று உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவுல ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்குங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சமமாக தங்க இருக்கும். சில செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால வருத்தப்படும்படி எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது தாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் ஏதாவது அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக வாக்குறுதிகளை தரவும் செய்வீங்க. இதனை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை உடனடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செய்யும் வேலைகள்ல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய அனைத்து முக்கியமான பணிகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. பணிச்சுமையின் காரணமாக குடும்ப பொறுப்புகள் தடைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அன்பும் மரியாதையும் இருக்கும். இன்று ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. காணாமல் போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிறமொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. போட்டிகள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய உறவின் மதிப்பை நீங்கள் அறியவும் செய்வீங்க. சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் மனதளவுல ஏதாவது குழப்பங்களும் தோன்றி மறையும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல கண்டிப்பாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். அதற்கான ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும்.
அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு நேரத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வீட்டுல ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்கள் துணையுடன் கலந்தாலோசிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சராசரியாக தங்க இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது சிரமமாகவும் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக புதிய நண்பர்களை சேர்க்கவும் செய்வீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஏதாவது புதிய யோசனைகளையும் தருவதாகவும் இருக்கும். அவர்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். வாகன வசதிகளும் பெருகும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நாளின் முற்பகுதியில சில சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதற்கு பின்பாக வேலைகள் சிறப்பாகவும் முடியும். வணிகம் தொடர்பாக தடைப்பட்ட பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலை தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கலாங்க. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்தும் செயல்படுவீங்க. நிதி ஆதாயத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதுமையான சூழலும் உண்டாகும். வாகனத்துல இருந்து வந்த பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. சில அவப்பெயர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்புமிக்க வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய புதுமையான யோசனைகளும் பங்களிப்புகளும் அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில தள்ளி போகிக் கொண்டே இருந்து வந்த திட்டங்களை நீங்க செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாகவும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிரச்சனைகள்ல இருந்து விலக நினைத்தாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். பண இழப்புகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சியினால வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு சரியாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்புகளினுடைய வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நாளின் பெரும் பகுதி அமைதியான நாளாக தங்க இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல மனபாரங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். சில வெகுமதிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கண்ணியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிலர் செய்ய முடியாத சவாலான வேலைகளை நீங்க நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். இன்று மனதுல புதுவிதமான சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான புரிதல்களும் ஏற்படலாம். சில கலைநுட்பமான தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையுங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8:24 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இல்லத்திலும் அமைதியான போக்கும் காணப்படும். சில நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் சரி செய்யவும் செய்வீங்க. உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று மற்றவர்கள் கிட்ட பழகும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான போக்கும் காணப்படும். உங்களுடைய தகவல் பரிமாற்றமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. நிதிநிலை லாபகரமானதாகவும் இருக்கும். வரவை விட செலவுகளும் இருக்குங்க. பண பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதும். பிள்ளைகளுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்தை கண்டு பெருமைப்படவும் செய்வீங்க. ஐடி துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள் தொடர்பாக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தாமதங்களும் நீங்கும். சக ஊழியர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகள் சற்று கடினமாக இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று நீங்கள் புதிய முதலீடுகளை செய்யவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பான பேச்சுக்களினால நட்பு வட்டாரமும் விரிவடையும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகளும் மேம்படலாம். உயர் அதிகாரிகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:24 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான மற்றும் முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முயற்சியின் மூலம் சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையாகவும் காணப்படுவீங்க. சில அற்பமான விஷயங்களுக்காக நீங்க யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சாதகமாகவும் இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சௌகரியமாகவும் உணர்வீங்க. இன்று கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலியின் மனம் நோகாமல் நடந்து கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். மனைவிக்காக பரிசு பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிலும் வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான நாள் என்றும் கூறலாங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு அலுவலக பணிகளின் காரணமாக வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பேச்சுக்கள்ல கம்பீரத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில் தொடர்பாக முன்னேற்றங்களும் இருக்கும். வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் குறையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வீட்டுல சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சில கடினமான விஷயங்களையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க.
குழந்தைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடன் இருப்பவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பழைய சரக்குகளை விற்பனையும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை என்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. எதற்கும் என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. வெற்றிகரமாகவும் முடியும். திருமண உறவிலை என்ற காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய காதலை பற்றி உங்கள் வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் வீட்டுல நடைபெறுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. லாபமும் அதிகரிக்கும். தொழிலும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டை புதுப்பிக்கவும் செய்வீங்க. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று மருத்துவ ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். கூடுமானவரை வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் உற்சாகமாக செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதியதாக வேலைகளை துவக்கவும் செய்யலாம். இன்று எந்த ஒரு வேலையிலும் தீவிரமாக திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளும் நடைபெறும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பேச்சுக்களிலும் செயல்களிலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய இயல்பு நிலை மற்றவர்களினால ஈர்க்கவும் படலாம். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தவும் செய்வீங்க. சுபகாரிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுகமான தடைகளும் தோன்றி மறையும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். சகோதரர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.